அகிலம் நேய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது காலை நேர தலைப்புச் செய்திகள். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை ரத்து செய்வதா இல்லையா என்பது தொடர்பில் இறுதி தீர்மானம் எடுப்பதற்காக கட்சி தலைமை கூட்டம் அடுத்த வாரம் நடைபெறவுள்ளது. சபாநாயகர் பிமல் ரத்நாயக்க தலைமையில் நடைபெறவுள்ள இந்த கலந்துரையாடலில் நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் கலந்து கொள்ள உள்ளனர். இதன்படி உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் தொடர்பில் அங்கு எடுக்கப்படும் தீர்மானங்களின் அடிப்படையில் இறுதி இணக்கப்பாடு எட்டப்படும் என பொது நிர்வாக அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபிரத்ன தெரிவித்துள்ளார். நள்ளிரவு முதல் அமுலாகும் வகையில் இலங்கை கனியவள கூட்டுத்தாபனம் எரிபொருட்களின் விலையில் திருத்தம் மேற்கொண்டுள்ளது. அதன்படி இலங்கை கனியவள கூட்டுத்தாபனம் ஆக்டேன் 92 ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலையை ரூபாயினால் குறைத்து ரூபாயாக நிர்ணயித்துள்ளது. அத்துடன் ஆக்டோ டீசல் லீட்டர் ஒன்றின் விலை ரூபாயினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அதன் புதிய விலை 286 ரூபாயாகும். அதே நேரம் மண்ணெண்ணெயின் விலை ரூபாயினால் அதிகரிக்கப்பட்டு அதன் புதிய விலை 188 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை கனியவள கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இதேவேளை ஆக்டேன் 95 ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை 371 ரூபாயாகவும் சூப்பர் டீசல் லீட்டர் ஒன்றின் விலை 313 ரூபாயாகவும் மாற்றமின்றி தொடரும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. கடந்த அரசாங்கத்தின் போது தன்னிச்சையாக நியமிக்கப்பட்டதாக கூறப்படும் பாராளுமன்றத்தின் பல குழுக்களை ரத்து செய்ய அல்லது மாற்றுவதற்கு பாராளுமன்ற விவகாரங்களுக்கான குழு தீர்மானித்துள்ளது. இந்த குழுக்களை நியமித்தால் பெருமளவு பணம் விரயமாவதை அரசு கண்டறிந்தே அடுத்தே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. பாராளுமன்ற குழுக்களின் முறையான நியமனம் தொடர்பான விடயங்களை மறு ஆய்வு செய்து அதற்கான முன்மொழிவுகளை ஜனவரி 31 முன்னர் சமர்ப்பிக்குமாறு பாராளுமன்ற விவகாரங்களுக்கான குழு ஏற்கனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது. ஒரே மாதிரியான விடயங்களுக்கு பல துறைசார் கண்காணிப்பு குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதால் இதுபோன்ற விடயங்களை ஒரு குழுவின் கீழ் கொண்டு வருவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக அரசாங்க பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். குறிப்பாக பொருளாதாரத்தின் பல்வேறு துறைகளுடன் தொடர்புடைய பல துறைசார் கண்காணிப்பு குழுக்கள் கடந்த காலத்தில் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் இவற்றை ஒரே குழுவின் கீழ் கொண்டு வர முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 300 ஆண்டுகால வரலாற்றில் தற்போது உருவாகியுள்ள பெங்கால் புயல் கணிக்க முடியாத வேகத்திலும் கணிக்க முடியாத திசை நோக்கியும் காணப்படுகிறது. வங்காள விரிகுடாவில் தோற்றம் பெறும் சூறாவளிகள் ஒருபோதும் வடகிழக்கு திசை நோக்கி நகர்வது கிடையாது. கடந்த 300 ஆண்டுகால வங்காள விரிகுடாவில் ஏற்பட்ட புயலில் தற்போது ஏற்பட்ட புயலே வடகிழக்கு திசையை நோக்கி நகர்ந்துள்ளது. பொதுவாக புயல் கடற்பகுதியில் நிலை கொண்டிருந்தால் அது தன்னை பலப்படுத்திக் கொள்வதாக அர்த்தப்படும். இவ்வாறு யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை தலைவர் கலாநிதி நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். திருகோணமலையிலிருந்து காங்கேசன்துறையூடாக புத்தளம் வரையான கடற்பரப்புக்கு அப்பால் உள்ள ஆழமான மற்றும் ஆழமற்ற கடற்பரப்புகளுக்கு மறு அறிவித்தல் வரும் வரை செல்ல வேண்டாம் என கடற்படை மற்றும் கடற்தொழில் சமூகங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருகோணமலையிலிருந்து காங்கேசன்துறையூடாக புத்தளம் வரையான கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 60 தொடக்கம் 70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய அபாயம் உள்ளது. சில நேரங்களில் மிக அதிகளவு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. தெதுருஓயா மற்றும் மகாவலி கங்கையை அண்மித்த தாழ்வான பகுதிகளுக்கு விடுக்கப்பட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய அடுத்த 24 மணித்தியாலங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை அமுலில் இருக்கும் எனவும் நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. தெதுருஓயா மற்றும் மகாவலி கங்கையை அண்மித்த பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களும் அப்பகுதியினூடாக வீதிகளில் பயணிக்கும் வாகன சாரதிகளும் மிகுந்த அவதானத்துடன் செயல்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். நாட்டில் சீரற்ற காலநிலையால் ஏற்பட்ட அனர்த்தங்களினால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 17 உயர்வடைந்துள்ளது.
அனர்த்த முகாமைத்துவ நிலையம் விடுத்துள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் சீரற்ற காலநிலை அடுத்து ஏற்பட்ட அனர்த்தங்களினால் 20 பேர் காயமடைந்துள்ளனர். அத்துடன் 1,42,624 குடும்பங்களைச் சேர்ந்த 4,79,871 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களில் 8,470 பேர் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 27,517 பேர் இடைத்தங்கல் முகாம்களிலும் 45,418 குடும்பங்களைச் சேர்ந்த 1,16,209 பேர் உறவினர் வீடுகளிலும் தங்கியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. 9 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருந்த மண் சரிவு அபாய எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது. அதன்படி பதுளை, கண்டி, கேகாலை, மாத்தளை, நுவரெலியா ஆகிய மாவட்டங்களுக்கு 2ஆம் நிலை மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கொழும்பு, கம்பகா, குருநாகல் மற்றும் ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு 1ஆம் நிலை மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதேவேளை இயற்கை அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள தங்களுக்கு அரசாங்கம் நிவாரணம் வழங்க வேண்டும் என கிழக்கு மாகாண மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். யாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவராக கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நியமிக்கப்பட்டுள்ளார். கடந்த 28ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் ஜனாதிபதியினால் இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. இவரது நியமனம் தொடர்பான பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் பேராசிரியர் AHMS அபயரத்னவினால் யாழ்ப்பாணம் மாவட்ட அரசாங்க அதிபருக்கு கடிதம் மூலம் அறிய தரப்பட்டுள்ளது. கடும் மழையுடன் கூடிய காலனியால் சுமார் 3,75,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக விவசாய மற்றும் விவசாய காப்புறுதி சபையின் தலைவர் பிரேமஸ்ரீ ஜெயசிங்க ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார். வெள்ள நிலைமை தொடர்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதன்படி வெள்ள நீர் வழிந்தோடிய பிறகு பயிர்களின் சேதம் குறித்து மதிப்பிட முடியும் எனவும் அவர் கூறியுள்ளார். இந்த நிலையில் மட்டக்களப்பு மாவட்டமே அதிகளவான சேதத்தை சந்தித்துள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். முன்னதாக வெள்ளத்தினால் அழிவடைந்த 6 வகையான பயிர்களுக்கு நஷ்டஈடு வழங்கப்படும் எனவும் விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார். வவுனியாவின் கடற்படை வீரர் ஒருவர் காட்டு யானை தாக்குதலால் உயிரிழந்துள்ளார். பூனாவு கடற்படை முகாமில் கடமையாற்றிய கடற்படை வீரரான லெப்டினன்ட் தர அதிகாரியை யானை தாக்குதலில் உயிரிழந்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் பணி நிமித்தமாக கொழும்புக்கு சென்று திரும்பிய அதிகாரி முகாமுக்கு சென்று கொண்டிருந்த போது யானை தாக்கியுள்ளது. யானை தாக்கியதில் பலத்த காயம் அடைந்த அவரை கடற்படையினரும் உள்ளூர் மக்களும் இணைந்து வவுனியா மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். பலத்த காயமடைந்த அதிகாரி வவுனியா பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பதுளையில் மின்சாரம் தாக்கி ஆணொருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவமானது பதுளை ஹாலியில திகல்ல பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது. குறித்த பிரதேசத்தைச் சேர்ந்த 61 வயதுடைய நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த நபர் தனது வயலை சுற்றி பொறுத்திருந்த மின்சார வேலையில் சிக்கி உயிரிழந்துள்ளார் என்று போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக சிறுவர்களின் பாதுகாப்பு தொடர்பில் கவனம் செலுத்துமாறு பெற்றோருக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தினை கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் சிரேஷ்ட வைத்திய அதிகாரி கிஷாந்த் தசநாயக்க தெரிவித்துள்ளார். நிலவும் மழையுடான காலநிலை காரணமாக தற்போது சிறுவர்களிடையே நோய்த்தன்மை அதிகரித்துள்ளமையை கருத்தில் கொண்டே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அரசாங்க வைத்தியசாலைகளுக்கு தரமற்ற மருந்து விநியோகம் செய்தமை தொடர்பில் நீதிமன்ற உத்தரவுக்கு பின்னரும் வாக்குமூலம் வழங்குவதற்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உட்பட 5 முக்கிய அரசியல் பிரமுகர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகவில்லை என மாளிகாகந்தை நீதவான் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு தொடர்பாக 18 முன்னாள் அமைச்சரவை அமைச்சர்களிடம் வாக்குமூலம் பதிவு செய்யுமாறு மாளிகாகந்தை நீதவான் லோச்சனை அபிவிக்ரம குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு பணிப்புரை விடுத்துள்ளதாக சட்டமா அதிபர் திணைக்களத்தின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
நாடு அரிசி தட்டுப்பாட்டுக்கு தீர்வாக அரிசியின் இறக்குமதி செய்வதற்கு தாங்கள் தயாராக உள்ளதாக இறக்குமதியாளர் அரசாங்கத்துக்கு தெரிவித்துள்ளனர். இது தொடர்பில் அண்மையில் வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்கவுடன் இறக்குமதியாளர்கள் கலந்துரையாடல் ஒன்றை நடத்தியிருந்தனர். இதன்போது 1 கிலோ அரிசிக்கான இறக்குமதி விலையை 65 ரூபாயிலிருந்து 40 ரூபாய் வரை குறைக்குமாறு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரிசி இறக்குமதிக்கு சந்தர்ப்பம் வழங்கினால் 15 நாட்களுக்குள் சந்தையில் நாட்டு அரிசிக்கான தட்டுப்பாட்டை குறைக்க முடியும் எனவும் இறக்குமதியாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர்.